ம். ஓகே செல்வங்களே, நான் வீடியோக்கு போட்டுக்கொண்டே இருந்தேன். என் பாட்டுக்கு பேசினே இருந்தேன். அப்புறம் பார்த்தாக்கா வீடியோ ஆஃப் ஆகிட்டு இருந்துச்சு. நான் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக நம்ம பேசினே இருந்துக்குமே, அப்புறம் பார்த்தா வீடியோ ஆஃப் ஆகிட்டுக்குதுன்னு சொல்லிவிட்டு எனக்கு அந்த ஆர்வமே குறைந்து விட்டது. ஒருவேளை அந்த இதில் போதுமான இடம் இல்லை என்பது காரணத்தினால வீடியோ ஆஃப் ஆகிடுச்சு என்ன தெரில. ஓகே சொல்லுங்களே, இப்போ என்ன சொல்ல வரேன்னா, பாருங்கள், இந்த கடல் கரையிலே இருந்து கடல் தூரத்திலே அந்த தண்ணீர் மலை போன்று அந்த தண்ணீர் உயர்ந்து கொண்டும் தாழ்ந்து கொண்டும் ஒரு பெரிய அலை மாதிரி அந்த மேடாக இருந்து அப்படியே தாழ்வாக வந்து அப்புறம் இன்னும் தாழ்வாக இருந்து இன்னும் கொஞ்சம் மேடாக இந்த மாதிரி பல வடிவத்திலே அந்த கடல் தண்ணீரை நான் கண்டேன். அப்படி காணும்போது எனக்கு ஒரு யோசனை வந்தது. நான் ஒன்றை கண்டுபிடிக்கவில்லை, இருக்கிறத தான் பற்றி யோசித்தேன். அதாவது இந்த பூமிக்கு இந்த தண்ணீருக்குள்ளே அழுத்தம் ஏற்பட்டால் இந்த தண்ணீர் அப்படி மேலே வந்து கீழே வந்து ஒரு மேடும் பள்ளமாக ஒரு சின்ன மலை மாதிரி எல்லாம் வந்து போய் கொண்டிருந்தது. அது தண்ணீராகிறதுனால அது அமர்ந்து விட்டது. அதே போல் தான் இந்த உலகத்திலும் கூட உலகத்திற்குள்ளே நெருப்பு ஆறு, உலகத்துக்கு உள்ளே அந்த நெருப்பாகப்பட்டது ஆறு மாதிரி உள்ளே ட்ராவல் பண்ணி கொண்டு இருக்கிறது. இந்த வால்கனோ எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி அது உள்ள நெருப்பு ஆறு பாய்ந்து கொண்டிருக்கும்போது சில சாதுவான இடங்களில் அந்த அந்த நெருப்பு ஆறு மேலே வந்து விடுகிறது. அதுதான் வால்கனோ, எரிமலை என்று சொல்கிறோம். அப்படி இன்னும் அடியிலே அந்த நெருப்பு ஆறு போய்கொண்டிருக்கும்போது எப்படி இந்த தண்ணீருக்கு கடலில் அந்த தண்ணீர் மேடாக வந்து அப்படி இறங்கிட்டு மேடு, சின்ன மேடு, பெரிய மேடு வருது இல்லை, அந்த மாதிரி பூமிக்குள்ளேயும் அந்த நெருப்பு ஆறு போகும்போது அப்படியே அந்த மண்ணையெல்லாம் அப்படியே இந்த அலை போல் மண்ணையெல்லாம் தூக்கி கொண்டு போயிட்டு திருப்பம் கீழே வந்து திருப்பம் அந்தந்த இடத்துக்கு பூமியுடைய வலு கெட்டியான பகுதி இருந்தால் கீழே இருக்கும். இன்னும் சாதாரண பகுதியாக இருந்தால் அந்த நெருப்பலைகள் மேல் புறத்தில் வரும். இப்படி அந்த உலகத்தில் அந்த நெருப்பு ஆறு போய்கொண்டிருக்கிறதுனால இந்த தண்ணீர் மலைகளைப் போல், தண்ணீர் திட்டுகளைப் போல், தண்ணீர் மேடு பள்ளங்களைப் போல் இந்த பூமியும் எங்கே பார்த்தாலும் மேடு பள்ளமாக இருக்கிறது. மலைகளாக காணப்படுகிறது. எங்கே பார்த்தாலும் மலைகளைப் போல பூமி உயர்ந்தும் தாழ்ந்துமாக இருக்கிறது. இது எப்படி தான் இருக்க வேண்டும்? எப்படி கடலுக்குள்ளே இந்த அலை உள் அழுத்தத்தினால தண்ணி மேலே வந்து கீழே வந்து மேலே வந்து கீழே வந்து பல அலைகளை காண்கிறோமா? அதே மாதிரி தான் உலகத்திலேயும் உலகத்துக்கு உள்ளே இந்த நெருப்பு குழம்பு ஆறு பாய்ந்து கொண்டிருக்கும்போது இந்த மண்ணை மேல்புறமும் கீழ்ப்புறமும் அப்படியே அது மேடும் பள்ளமாக போகும்போது அது அங்கங்கே அப்படியே நின்று விட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் தான் உலகத்தில் எங்கே பார்த்தாலும் மேடு பள்ளங்கள், மலைகள் இருக்கிறது. ஏன் இருக்கிறது?